வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குப்பை மேனி இலை செடியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. குப்பை மேனி அப்படின்றது நம்மை சுற்றி எளிதாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகுங்க. சித்த மருத்துவத்திலும் பாரம்பரிய வைத்தியத்திலும் இதற்கு மிக முக்கிய இடம் உண்டு. இதனுடைய இலைகள் வாதம், பித்தம், கபம் ஆகிய மூன்றையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. குப்பை மேனி இலையினுடைய விரிவான மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோல் நோய்களுக்கான சிறந்த மருந்தாக ஒரு ஸ்கின் கேராக குப்பை மேனி இலை வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். குப்பை மேனி இலையில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான் எதிர்ப்பு பண்புகள், அதாவது ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் குணங்கள் வந்து நிறைந்திருக்கு. சொறி, சிரங்கு, படர் தாமரையை இது நீக்கிவிடும். அப்போ குப்பை மேனி இலைகளோட சிறிதளவு கல் உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து அரைத்து தோலில் இருக்கக்கூடிய அரிப்பு, படர் தாமரை, சொறி, சிரங்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம தடவி வந்தோம் அப்படின்னா அது விரைவில் நமக்கு வந்து குணமாகும். கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கட்டிகள் உடையிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். உடலில் தோன்றக்கூடிய கொப்புளங்கள் அல்லது கட்டிகள் பழுத்து உடையாமல் வதைத்தால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குப்பை மேனி இலையை நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளஞ்சூடான பதத்தில் அந்த கட்டியின் மீது போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த கட்டி விரைவில் பழுத்து உடைந்துவிடும். உங்களுக்கு அந்த கட்டிகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது, சீழ் வடிகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ குப்பை மேனி இலைகளை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இருமல் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ரெசிப்ரோகேட்டரி ஹெல்த்தை வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே குப்பை மேனி இலை உதவிகரமாக இருக்கும். சளி மற்றும் கபத்தை வெளியேற்றுவதில் குப்பை மேனி மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. நெஞ்சு சளியை இது நமக்கு நீக்குகிறது. குப்பை மேனி இலையினுடைய சாற்றை எடுத்து சம அளவு தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நெஞ்சில் கட்டியிருக்கக்கூடிய நாள்பட்ட கபம், அதாவது அந்த சளி உருகி நமக்கு வந்து வெளியேறிவிடும். இருமல் மற்றும் ஆஸ்துமா தொந்தரவு கூட நமக்கு சரியாயிடும். குப்பை மேனி இலை சாறு வந்து சுவாசிக்கிறத வந்து அந்த சுவாச பாதையை உங்களுக்கு வந்து சீராக்கி வறட்டு இருமல் மற்றும் இறைப்பு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த மூச்சு வாங்குற ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் அளிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நுரையீரல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு குப்பை மேனி இலை உதவிகரமாக இருக்குங்க. பூச்சிக்கடிகள் மற்றும் விஷம் முறிவு ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த இன்செக்ட் பைட்ஸை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு குப்பை மேனி இலையை வந்து பயன்படுத்தலாம். இப்போ தேல், பூரான், வண்டு அல்லது விஷப்பூச்சிகள் கடித்த இடத்துல குப்பை மேனி இலையை நீங்கள் நன்றாக அரைத்து பூசினீங்கன்னா விஷத்தினுடைய வீரியம் மட்டும் குறைவதோடு அதனால் ஏற்படக்கூடிய வீக்கமும் வலியும் உடனடியாக அடங்கும். நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இது வந்து முதலுதவி சிகிச்சையாக தான் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்தின உடனே வந்து மருத்துவரை அணுகி அந்த விஷத்தை வந்து நீங்கள் முழுவதுமாக நீக்கிக் கொள்வது அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லதுங்க. முகம் மற்றும் தேவையற்ற முடிகளை வந்து நமக்கு நீக்கிறதுக்கு ஃபேஷியல் ஹேர் ரிமூவலாக வந்து ரிமூவலாக நமக்கு இந்த குப்பை மேனி இலை வந்து பயன்படுவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பெண்கள் வந்து முகத்தில் வளரக்கூடிய அந்த தேவையற்ற முடிகளை நீக்கிறதுக்கு இது வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. குப்பை மேனி இலை, கஸ்தூரி மஞ்சள் மற்றும் பூலாங்கிழங்கு ஆகியவற்றை வந்து சம அளவு எடுத்து அரைத்து முகத்தில் தொடர்ந்து நம்ம தடவி குளித்து வந்தோம் அப்படின்னா தேவையற்ற முடிகள் அப்படின்றது வந்து சாதாரணமாகவே நமக்கு வந்து உதிர்ந்து முகம் வந்து நமக்கு பொலிவு பெற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியாகணும், அந்த ஜாயிண்ட் பெயின் வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா குப்பை மேனி இலையை நீங்கள் பயன்படுத்தலாங்க. குப்பை மேனி இலையினுடைய சாற்றை நல்லெண்ணெயோடு நீங்கள் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை வாத வலி, மூட்டு வலி மற்றும் வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வலி வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுறதால தான் அந்த மூட்டு வலி மற்றும் வீக்கமெல்லாம் சரி பண்ணிட்டு எலும்புகளை பலப்படுத்துது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வலிமையாக இருக்கிறதுக்கு குப்பை மேனி இலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வயிற்று புழுக்களை வந்து நீங்கள் வெளியேற்றுவதற்கு டிவார்மிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலை உதவிகரமாக இருக்கும். குப்பை மேனி இலை சாற்றை மிக குறைந்த அளவில், அதாவது சிறியவர்களுக்கு 5 ml, பெரியவர்களுக்கு 10 ml காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குக்கி புழுக்கள், நாடா புழுக்கள், இந்த மாதிரி குடல் புழுக்கள் அனைத்துமே அது வந்து பார்த்தீங்கன்னா மலத்தூர நமக்கு வந்து வெளியேறிடும். இப்போ நீங்கள் குப்பை மேனி இலைகளை உட்புறமாக, அதாவது உங்களுடைய உணவுகளோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்க, காலையில் வெறும் வயிற்றில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா தகுந்த சித்த மருத்துவனுடைய ஆலோசனை பெற்று சரியான அளவில் பயன்படுத்துறது அப்படின்றது பாதுகாப்பானது. ஒருவேளை அந்த நீங்கள் அளவு தெரியாமல் நீங்களாகவே ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க, அந்த அளவு மிஞ்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து வாந்தியை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இப்போ இந்த குப்பை மேனி இலையை எந்தெந்த வயதினர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த அளவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த விஷயத்தில் அந்த நீங்கள் வந்து வயிற்றுப்புழுக்கள் நீங்கணும், அந்த சளி எல்லாம் கரையணும் அப்படின்னு அந்த குப்பை மேனி இலை சாற்றை பயன்படுத்தும் போது பெரியவர்கள், அதாவது 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து 5
ml இருந்து 10 ml வரைக்கும், அதிகபட்சம் அது வந்து 2 தேக்கரண்டி அவங்க எடுத்துக்கலாம். சிறியவர்கள் 5 வயதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 இருந்து 5 மில்லிலிட்டர், அதாவது அரை அல்லது 1 தேக்கரண்டி பயன்படுத்தலாம். வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு அப்புறம், அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தேன் அல்லது வெதுவெதுப்பான நீரோட கலந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி இலை சாறை எடுத்துக்கொள்ளும் போது இது நமக்கு வந்து நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். நீங்கள் குப்பைமேனி இலையை வந்து இந்த சூரணம் மாதிரி பொடி மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 கிராம், கால் தேக்கரண்டிக்கும் குறைவாக நீங்கள் எடுத்துக்கணும். வெதுவெதுப்பான நீர் அல்லது தேனில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றது அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லது தான். இப்போ நீங்கள் வந்து தோலில் அரைச்சு பூசுறீங்க அப்படின்னா தேவையான அளவு அந்த குப்பைமேனி இலைகளை அரைத்து நேரடியாக பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தடிமனாக 10 மாதிரி போடலாம். ஸோ இது வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து கவனிக்கணும். குப்பைமேனி சாற்றை வந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோன்னா உடலுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். அதுவே உங்களுக்கு வந்து நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.